பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. நானும் சத்தியம் பண்ணி சொல்றேங்க, தயவு செய்து இந்த சாண்ட்ராவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கடாப்பா, முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தயவு செய்து பிக் பாஸ் மக்களே ஓட்டு போடாமல் வெளியே அனுப்பிச்சு விடுங்க மக்களே. இவங்க ஆனா ஒன்னா எனக்கு மட்டும் குடும்பம் இருக்கு, எனக்கு மட்டும் ஃபேமிலி இருக்கு, அம்மா சத்தியமா குழந்தை சத்தியமா என்ன என்ன ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இவங்க மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து நியாயஸ்தர் எல்லாமே இருக்கு, மற்றவங்களுக்குலாம் ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பண்றது எல்லாமே வாண்டடா பண்ணிட்டு கிரியேட் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காகவே முழுக்க முழுக்க செயல்படுறாங்கன்றது தான் தெரியுது. ஓகே சரி, இப்போ அந்த ப்ரோமோல என்ன நடந்திருக்குன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சம்பவம் நடந்திருக்கு, அதை வினோத் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. மேபி அதை வந்து அந்த வெஷல் வாஷிங்ல ஒரு சம்பவம் நடந்தல சீப்போ, அந்த சம்பவமா இல்ல புதுசா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கான்ற மாதிரி நமக்கே டவுட் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அப்பட்டமா மாட்டிக்கிட்டா மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ப்ரோமோ படி என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் அமித் வந்து இப்போ வந்து அடுத்த அமித் வந்து ஒரு பெரிய ஆறுதலாக உட்காந்து சாண்ட்ராக்கு இப்போ எனி டைம் டியூட்டி பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் தெரியுது. ஓகே என்ன சொல்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாரு வினோத். இவங்க இங்க இப்படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இடம் இருக்கு, அப்படியே இப்படி வந்து யாரோ பேசிட்டு இருக்காங்க, யாருக்கிட்ட, சாண்ட்ரா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதை கண்டுக்காம இப்படியே வந்து இப்படி பண்ணிட்டு எதுவுமே கண்டுக்காம போனாங்கடா. எப்படி எதுவுமே கம்முன்னு வராங்க, பேசிட்டு இருக்கிறது கூட கவனிக்காம வராங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி போயிட்டு இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சது கிச்சன் இஷ்யூ தான், அந்த பவுல் மேட்டர் தான், வாஷ் பண்ணாம தான். ஓகே பேசிட்டே இருக்காங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்றத சொல்றாங்க. எப்படி பேசிட்டே இருக்கேன் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்ற மாதிரி கனி கேட்கறாங்க, நியாயமான விஷயம் தானே. இவங்க பேசிக் கர்டசிங்க, காலைல ஒரு பிரச்சனை, இந்த பெட்டு பிரச்சனை, தூக்க பிரச்சனை, பேசிக் கர்டசி. ஒருத்தர் எப்படி தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது பேசிக் கர்டசின்னு இதே சாண்ட்ரா சொல்றாங்கல்ல, அந்த பேசிக் கர்டசி ஒருத்தன் பேசும்போது கவனிக்கணும்ன்றதும் பேசிக் கர்டசி தான் சாண்ட்ரா. உங்களுக்கு தூக்கம் எவ்வளவு, தூங்கும் போது ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பேச தெரியுதுல உங்களுக்கு, அப்ப அடுத்தவன் பேசும்போது நீங்க பார்க்கணும் கவனிக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியாதா? அது பேசிக் கர்டசில வராதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கர்டசி வேற, இவங்களுக்கு வர ஒரு கர்டசி வேற. ரொம்ப ஒஸ்ட்டுங்க, ஒஸ்ட்லயும் ஒஸ்ட் சாண்ட்ரா அப்படின்றது தான் நமக்கு தோணுது. அடுத்தவங்க மூஞ்ச பார்த்து பேச மாட்டாங்க. இவங்க மட்டும் இந்த வீட்டுல சாண்ட்ராக்கான வீடுன்னு எழுதி கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. பிக் பாஸ் வீடு என்பது சாண்ட்ராக்கான வீடு, சாண்ட்ரா சொல்வதை அனைவரும் கேட்க வேண்டும், இல்லை என்றால் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்களான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனாலதான் இப்படி வந்து இவ்வளோ ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேட்கறாங்க. எப்படி ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேட்கறாங்க, எப்படி ஏன் இப்படி பண்றாங்கன்னு இவங்க கேட்கறாங்க. அதை வந்து கேப்டனா வந்து அட்ரஸ் பண்றாரு வினோத், கேப்டனா வந்து அட்ரஸ் பண்றாரு. ஓகே இங்க இந்த ஆள் இருந்தா தள்ளி போக சொல்லுங்க, உங்க வீடான்னு கேட்கறாங்க. எப்படி அங்க ஒரு ஆள் இருந்திருக்காங்களாம், அப்படி போனா தள்ளி போங்க சொல்லுங்க, ஏன்னா அது உங்களோட வீடா. எப்படி சொல்றாங்க, சாண்ட்ரா ஒரு இடத்துல நின்று இருக்காங்களாம், ஒரு பொசிஷன்ல சாண்ட்ரா நிக்கிறாங்க, சாண்ட்ரா பொசிஷன் அந்த இடத்துல நின்னும் போது அவங்க இப்படி இந்த வரும்போது தள்ளி போக சொல்லுங்க, அதுனா அவங்க வீடா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சாண்ட்ரா கேட்டிருக்காங்க போல, அந்த சாண்ட்ரா பொசிஷன் தள்ளி போங்க சொல்லுங்க உங்க வீடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அதைத்தான் இங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. இப்ப வந்து என்ன கேட்குறீங்க, இது உங்க வீடான்னு கேட்குறீங்கல்ல அப்படின்றத இங்க வந்து கேட்கிறாரு. கேப்டனா வந்து அந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி கேட்கிறாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க போல. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், அதை காப்பாற்றணும் கருத்தருன்ற மாதிரி. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த டோன்ல நீங்க பேசல 100%, இந்த டோன்ல நீங்க பேசல 100% அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன இப்ப அடுத்து வந்து இப்ப அடுத்த சிம்பதியை போட்டுருணும், அடுத்து ஏதாவது போட்டுருணும் பண்றதெல்லாம் அவங்க வந்து அதான் சொல்றேனே, தனி உலகத்துல இருந்துகிட்டு எல்லாரும் தப்புங்க. இந்த வீட்டுல சாண்ட்ராவை தவிர எல்லாருமே தப்பு. அப்படி இந்த தப்புகளை தான் இந்த வீட்டுல இருக்க அனைவருமே பண்ணிட்டு இருக்காங்க. எப்பா அப்படிதான் இருக்கு. உடனே வினோத் ஓப்பனா சொல்றாரு, கேமரா இருக்கு, ஆள் சாட்சிக்கு இருக்கு, நான் அப்படி பேசல. நீங்க டோன்னு சொல்றீங்களே, கேமரா இருக்கு, ஆள் சாட்சிக்கு இருக்கு, நான் அப்படி பண்ணல அப்படின்றத ஓப்பனா சொல்றாப்பல விக்கணும். உடனே என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இப்படி என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். ஏன்னா இப்போ வந்து மாட்டிப்பாங்கல்ல, இப்போ இவங்க மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, குழந்தை மேல சந்தியம், அப்புறம் வந்து கோ கண்டஸ்டன்ஸ் பிரஜன் மேல சத்தியம், இன்னும் என்னென்ன பெண்டிங்ல இருக்குன்னு தெரியல, எல்லாத்துலயும் சொல்லுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெரி வெரி ஒஸ்ட்டுங்க. எனக்கு சாண்ட்ராவால இந்த வீட்டுல மற்றவங்களோட நிம்மதி கெடுதுன்றதான் நான் பாக்குறேன். இதுல அவங்க நிம்மதியா இருக்கணும்ன்றது பாக்குறாங்களோ இல்லையோ, மற்றவங்களோட நிம்மதியை அழிக்கணும் கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நேத்து நான் சந்தோஷமா இருந்தேங்க, லைவை பார்த்துட்டு எவ்வளோ வைபா இருந்தது தெரியுமா. கானா வினோத் பாட்டு, அதுக்கப்புறம் அங்க சபரி பண்ணது, அந்த கானா வினோத்தை கலைச்சு ஃபன் செக்மெண்ட் எல்லாம் ரசிச்சு இந்த 24 ஆடியன்ஸையும் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அவ்வளோ
பாசிட்டிவாக அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நானே வச்சுருந்தேன். ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு ஒரு வீடியோ அவ்வளோ அழகாக மைண்ட் செட் பண்ணிட்டு வந்தப்ப திடீர்னு இவங்க வந்து பண்ணும்போது ஒட்டுமொத்த மைண்டுமே ஸ்பாயில் ஆகுது. நம்ம வர மைண்ட் செட் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியும் வீட்டுக்குள்ள ஒரு ஸ்பாயில்டு நபராக ஸ்பாயில்டு பிராட்டாக இருப்பது யாருன்னா சாண்ட்ரா அப்படின்றதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. இவங்க ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, அதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. இந்த சிம்பத்திலாம் ட்ரையே ஆகாது. ஒரு ஒரு இதுக்கும் பிரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.